ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது. முதலிலே கடகராசியை சார்ந்தவர்கள் யார்? மாறாத தாய் அன்பு கொண்டவர்கள், நிர்வாக திறமையிலே கெட்டிக்காரர்கள், ஞாபக சக்தி அதிகமுடையவர். இப்படிப்பட்டவர்களுக்கு எப்படி ஒருவரை நடத்த வேண்டும் என்பதை பிறவியிலே அறிந்தவர்கள், மனதை புரிந்து தெரிந்து நடப்பவர்கள். இப்படிப்பட்ட கடக ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்ன? புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4 பாதங்கள், ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதங்கள். ஆகஸ்ட் மாதத்திலே நடக்க இருக்கின்ற 5 பெயர்ச்சிகள்: 1 சூரியனுக்கு உரியது, 2 சுக்கிரனுக்கு உரியது, 3 செவ்வாய்க்கு உரியது. புதன் மட்டும் 2 முறை இந்த மாதத்திலே தனது ராசியை மாற்றி பலாபலனை தர இருக்கின்றார். இந்த பலாபலனை பொது பலனோடு இணைத்து விரிவாகவும் விளக்கமாகவும் இப்பொழுது கடகராசி சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க இருக்கின்றோம். அடுத்தவர் கொடுத்த வேலையை எப்பாடுபட்டு அவர் செய்து முடிக்கும் கடகராசி அன்பர்கள், நீங்கள் உங்கள் வேலையை செய்து முடிப்பதில் ஆர்வம் காட்ட மாட்டீர்கள். இந்த மாதம் அடுத்தவர் குற்றச்சாட்டுகளில் இருந்து சாமர்த்தியமாய் விடுபடுவீர்கள். திடீர் மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. பணத்தேவை ஏற்பட்டாலும் அதை திறமையாய் சமாளித்து விடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை சமாளித்து முன்னேறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணியிலே அலட்சியம் காட்டாமல் செயல்படுவது நல்லது. குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை காணப்பட்டாலும் குடும்ப உறுப்பினருக்கு மருத்துவ செலவு செய்ய வேண்டியது இருக்கலாம், கவனம். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிலே விட்டு பிடிப்பது நன்மையை தரும். பெண்களுக்கு மற்றவர்களால் ஏற்படும் தொல்லைகளில் சிக்காமல் இருக்க கவனமாய் செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியிலே மெத்தன போக்கு காணப்படும். மிகவும் கவனமாய் படிப்பது கல்வியில் நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படும். புனர்பூசம் 4ஆம் பாதம் உடையவர்கள், கடகராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே பொருட்களை களவு கொடுக்க நேரிடலாம், கவனம் தேவை. உங்களின் உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாய் இருக்க வேண்டும். புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். அறிமுகம் இல்லாதவரை வீட்டில் எதையும் உட்கொள்ள வேண்டாம். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்கிறது. தகுந்த வரன் கிடைத்து திருமண ஏற்பாடு இனிதே நடந்தேறும். வீடு, நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்கலாம். ஆயில்ய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள், கடகராசியை சேர்ந்தவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். ஆனாலும் கவனமுடன் நடந்து கொள்ளுங்கள். போட்டித் தேர்வுகள் சாதகமாய் அமையும். சிலர் கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டியது இருக்கும். கடகராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன? மேல் மருவத்தூர் அருள்மிகு ஆதி பராசக்தி அன்னையை தரிசித்து வருவது உடல் ஆரோக்கியத்தை தரும். எதிர்பார்த்த காரியம் தாமதமாய் முடியும், ஆனால் நல்ல பலனை தரும். சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் 1, 2, ஆகஸ்ட் 28, 29. அதிர்ஷ்ட தினங்கள் 20, 21, 22 ஆகஸ்ட் மாதம் ஆகும். இப்பொழுது யாருக்கெல்லாம் ஜோதிட விளக்கங்கள் தேவைப்படுகிறதோ
மற்றும் உங்களுடைய ராசி சக்கரம் தேவை என்றாலும் எண்ஜோதிட ரீதியாக விளக்கம் பெற வேண்டும் என்று நினைத்தாலோ அல்லது எந்த நேரத்தில் திருமணம் அமையும், எந்த காலகட்டத்தில் வேலை அமையும் என்பதை எல்லாம், ஒரு நாளின் பஞ்சாங்கம் எப்படி இருக்கும் என்பதை நம்முடைய புதிய வெப்சைட்டாக இருக்கின்ற www.sreekumarastro.in என்ற தளத்திற்கு சென்று அந்த வெப்சைட்டை நீங்கள் திறந்து பார்க்கும் பொழுது அதிலே ஏராளமான நன்மைகள் இருப்பதை நீங்கள் கண்டடைவீர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.